வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று அக்டோபர் 1, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். நேற்று மாலை கேரளாவில் உள்ள தேக்கடி ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்தில் தற்போது 40 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் தமிழகத்தை சேர்ந்த கும்பகோணத்திலிருந்து சுற்றுலா சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 12 பேர் உயிர் இழந்ததாக ஒரு சோக செய்தி கும்பகோணத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் கேரளாவில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு நடத்த மத்திய அரசு அனுமதித்திருப்பதை தமிழக முதல்வர் கருணாநிதி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும், ஏன் மத்திய அரசை தட்டி கேட்கவில்லை என்றும், தமிழர்களுக்கும் தமிழ் ஈனத்துக்கும் துரோகம் செய்யும் கருணாநிதியை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும், தன் மகன் நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுவதற்காக உரிமை குறித்து அக்கறை செலுத்தாத கருணாநிதி தனக்கு வர வேண்டியது வந்தால் போதும் என்று இருக்கிறார் போல என்றும், நான் முதலமைச்சராக இருந்தபோது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்த கருணாநிதி கடல்நீரை குறுநீராக்க திட்டத்துக்கும் பயகரான் புனல் மின் திட்டத்துக்கு ஆகியவற்றுக்கும் அனுமதி தராமல் தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்தான் இந்த கருணாநிதி என்று கடுமையாக குற்றம் சாட்டியதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிந்து கொண்டிருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 82வது பிறந்த நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய சிலைக்கு அவருடைய மகன்கள் மாலை அணிந்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பண வீக்கம் தற்போது 0.83% உயர்ந்துள்ளது என்றும், இதற்கு காரணம் அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாகவும், மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலை உயர்ந்து விட்டதால் மக்கள் வாங்கும் சக்தியை இழந்து வருவதாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை அரசு சீன கடற்படையுடன் சேர்ந்து ராமேஸ்வர மீனவர்களை சுட்டுக் கொள்வது, மிரட்டுவது, ஈழ தமிழர்களை சுட்டுக் கொள்வது என்ற காரியத்தில் இறங்கி வந்த சீனா தற்போது காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து சீனா செல்பவர்களுக்கு தனியாக விசா வழங்கியிருப்பதாகவும், அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் தனியாக விசா வழங்க இருப்பதாகவும் செய்தி வந்ததால் மத்திய அரசும் காங்கிரஸ் அரசும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாளடைவில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்கும் தனி விசா வழங்குமோ என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் தந்தை என்று போற்றப்பட்ட உத்தமர் காந்தி அடிகள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவால் உலக முழுவதற்கும் தந்தையாக கருதப்படும் நிலைக்கு உயர்ந்திருக்கும் உத்தமர் காந்தியடிகளின் 146வது பிறந்தநாள் விழா நாளை இந்தியா முழுவதும் உலக முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கும் நிலையில் தற்போதைய இந்தியாவின் நிலையை இந்த படத்தில் பார்க்கலாம். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹிலரி கிளின்டன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நான் சந்தித்த அமைதி படையின் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லிபிரியாவில் இந்தியாவை சேர்ந்த பெண்கள் அமைதிப்படை மிக சிறப்பாக அங்கு செயலாற்றுகிறது என்றும், அங்கு நடக்கும் கலவரங்களில் இருந்து அம்மக்களை அமைதி வழியில் நடத்தி செல்வதில் இந்திய பெண்கள் அமைதிப்படை சிறப்பாக கருதுகிறேன் என்று அவர் வாஷிங்டனில் தெரிவித்ததாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தில் 1000 பேர் உயிர் இழந்ததாகவும், கட்டிடங்கள் பல இடிந்து சரிந்து உள்ளதாகவும்
தற்போது அங்கு தேடும் பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் இந்தோனேஷியாவிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிச நாடாக மாறி சீனா 60வது ஆண்டை இன்று மிக சிறப்பாக கொண்டாடியதாகவும், ஜனநாயகம் தழைக்க அங்கு போராட்டம் நடந்தபோது அதை தன்னுடைய ராணுவ பலத்தால் ஒடுக்கி அடக்கி கம்யூனிசம் என்ற போர்வையில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் 3 வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு நேற்று அனுப்பப்பட்டது. கஜகிஸ்தான் ஏவுதளத்திலிருந்து சீறி பாயும் விண்கலத்தை இந்த படத்தில் பார்க்கலாம். அரேபிய நாடுகளில் ஒன்றான ஏமனில் இரு பிரிவுகளில் ஏற்பட்ட பயங்கர மோதலில் 30 பேர் உயிர் இழந்ததாக ஏமனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தற்போது அரபு நாடுகளிலும் தீவிரவாதம் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியாக ஆப்கானிஸ்தான் தேர்தலில் பார்வையாளராக சென்ற கல்பிரத்தை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தலைவர் மூன் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும், இவர் தேர்தலை ஒரு சரிவர பார்வையிடாமல் நடத்தாமலும் செய்ததால் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வது மிக சிறப்பாக நடந்து வருவது தற்போது தெரிந்த நிலையில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் கண்கள் தற்போது ஈரான் மீது படர்ந்துள்ளதாகவும், ஆகையால் இதை தெரிந்து கொண்ட ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அது செய்தி வெளியிட்டுள்ளதாக ஈரானில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் இருக்கும் பாறை சவுதி அரேபியா நாட்டில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பாறை 11 சென்டிமீட்டர் உயரத்திற்கு எழும்பி 30 நிமிடங்கள் அந்தரத்தில் தொங்கும் காட்சிதான் இதை பார்க்கிறீர்கள். வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் இப்படி நடப்பதாக சவுதி அரேபியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை. அக்டோபர் 1, 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. வட தமிழகத்தில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவும் காற்றின் வீச்சும் அதிகமாக காணப்பட்டதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் கடும் மழை பெய்து 40 பேர் உயிர் இழந்ததாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.